டெய்லி ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பெர்ஃபெக்ட்டான பாடி, பெர்ஃபெக்ட்டான ஃபேஸ், பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப், பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே ரியலா தான் இருக்கா? இப்போ சோஷியல் மீடியாஸ்ல ரியலை விட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாயிடுச்சு. ஒரு லைக், சப்ஸ்கிரைப், வியூவர்ஸ்க்காக எந்த நாளுமே பண்ணக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாறிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்ஃப்ளூயன்சர் இப்ப பண்ணிட்டு இருக்காங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் சினிமா ஸ்டார்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஸ்மார்ட் போன் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருமே செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. சோஷியல் மீடியாவும் ஸ்மார்ட் போனுமே நம்ம லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணிருக்கு. அதாவது இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் எந்த வீடியோனாலும் எடுத்து போடக்கூடிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய வியூஸ் தான் அவங்களுடைய வேலிடேஷனா பாக்குறாங்க. அவங்களுக்கு இருக்க ஃபாலோவர்ஸை அவங்களுடைய ஸ்டேட்டஸா வச்சு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் ஒரு பிக் இண்டஸ்ட்ரியாவுமே மாறுது. இப்போ ரியல் லைஃப்ல சக்சஸா இருக்கிறத விட ஆன்லைன்ல சக்சஸா இருக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல மாறிடுச்சு. இங்க ப்ராப்ளம் இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் ஆனது இல்ல, ஃபேக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான். ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய லைஃபை காட்டுறது கிடையாது. எந்த மாதிரியான விஷயங்கள் காட்டினா வியூவர்ஸ்க்கு பிடிக்குமோ அதை தான் அவங்க காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்காக அவங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரியே அவங்க லைஃப் ஸ்டைலை மாத்தி அதை நம்ம கிட்ட ஃபேக்காவும் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களால முடியாததெல்லாம் எப்படி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால முடியுது? சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு காரை, லக்ஸரியான ஒரு காரை ரெண்டல் வாங்குறதும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல போறது அவங்களுடைய கொலாபரேஷனாவும் இருக்கு. 365 டேஸ்ல பாதி நாள் அவங்க வெக்கேஷன் போய் தான் வீடியோஸே எடுத்து போடுறாங்க. எப்படி அவங்களுக்கு அங்க அதெல்லாம் மணி வருது? ஸ்பான்சர்ஷிப். இந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்னால அவங்க வெக்கேஷனும் போறாங்க. சோ எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாவும் கிடைக்குது. ஒரு 1 hour ஷூட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கண்டென்ட் அவங்க கொடுக்குறாங்க. சோ வியூவர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நம்மளுடைய லைஃப் ஏன் இவ்வளோ போரிங்கா இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். பட் ரியாலிட்டி அது கிடையாது. பெர்ஃபெக்ட்டான லைஃப் ஸ்டைல் எல்லா நேரமும் எல்லாருக்குமே இருக்காது. ஸோ லைஃப்ல போரிங், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே கலந்துதான் இருக்கும். பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹாப்பியான சைடை தான் வீடியோஸ்ல காட்டுறாங்க. ஆன்லைன்ல ஒரு ஃபேஸ், ஆஃப்லைன்ல இன்னொரு ஃபேஸ். எனக்கு ஃபில்டர் இல்லாம போட்டோஸ் போடுறதுக்கு கூட எல்லாருமே பயப்படுறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்கள கம்பேர் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபெக்ட்டான பாடி, ஃபேஸ், ஹேர் ஸ்டைல் இதெல்லாமே கம்பேர் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களால அவங்களையே ஹேட் பண்ணக்கூடிய நிலைமை எல்லாமே வருது. ஸோ அவங்களுடைய ஓன் ஐடென்டிட்டியானது இந்த இடத்துல மற்றவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மாறிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மோட்டிவேஷன் பண்றதா நினைச்சு மக்களை மேனிபுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 1 monthல உங்களால 1 lakh சம்பாதிக்க முடியும், உங்களுடைய ஜாபை விட்டுட்டு இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மேனிபுலேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதுக்காகவே ஃபேக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட், ஃபேக்கான ஒரு லைஃப் ஸ்டைல், ஃபேக்கான ஒரு சக்சஸை அவங்க வெளியே காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் அதை அட்ராக்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டு இவங்கள மாதிரி மாறணும்னு அவங்க நினைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரியலான லைஃப்ல ரிச்சா இருக்கிறத விட ஆன்லைன்ல ரிச்சா இருக்கிறது இப்போ ரொம்பவே ஈஸியா மாறிடுச்சு. அண்ட் இதனால பல ஸ்கேம்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நடக்குது. அண்ட் இதுல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ப்ரோமோட் பண்ற ஆப்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களே யூஸ் பண்றது கிடையாது. ஆனா அதை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோவா எடுத்து போட்டு அவங்க அதை பிசினஸாவும் மாத்துறாங்க. ஆனா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய டைம், அவங்களுடைய மணின்னு எல்லாத்தையுமே லாஸ் பண்றாங்க. ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல ரொம்ப டேமேஜான ஒரு விஷயம் மணி மட்டும் கிடையாது, நம்மளுடைய மென்டல் ஹெல்த். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ரொம்பவே மாறிட்டு இருக்கு. சைக்காலஜிக்கலா ஒவ்வொருத்தரையுமே இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும்னா அந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு ரிங் லைட், ஒரு கேமரா, இப்படி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் யாருக்குமே தெரியாது. ஆனா அதை எடிட் பண்ணி அதை ப்ராப்பரா காட்டும் பொழுது ஸோ இதுதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நினைக்கிறாங்க. பட் நார்மலா ஒரு
ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நம்மளோட லைஃப் ரொம்பவே போரா இருக்கு. ஸோ இவங்க எப்படி வீடியோ போட்டு இவ்வளவு ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட மைண்டை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளுடைய ஓன் லைஃப் ஆனது இந்த இடத்துல போரிங்கா தெரியும். இவங்க மட்டும் எப்படி எல்லாரும் கூடயுமே வெளியே போறாங்க, இவ்வளோ வெக்கேஷன்ஸ் போறாங்க, இவ்வளோ பணம் இருக்கு அண்ட் இவ்வளோ லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்றாங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்போம். சோஷியல் மீடியால ஹாப்பியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரியல் லைஃப்ல இருக்காது. அது எல்லாமே அதுக்கு தாண்டின ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா விஸ் ரியாலிட்டி வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை வந்து ஹாப்பியா வெளியே காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ஒரு விஷயம் பண்ணா அதுக்கான வேலிடேஷன் ஆனது கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆனது கிடைக்கும். அண்ட் நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ஒரு லைக்ஸ் தான் வந்து அவங்களுடைய வேலிடேஷனா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையுமே கொடுக்குது. சோஷியல் மீடியாஸ்ல யாருனாலும் யாரை வேணாலும் பிரைஸ் பண்ணலாம், எந்த ஒரு கமெண்ட் வேணாலும் போடலாம். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இப்படிலாம் சொல்றதுனால அவங்களுக்கு அது எமோஷனலான ஒரு அப்ரூவலாகவும் இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு. போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நோட்டிபிகேஷன் கூட வரலனா போனை எடுத்து செக் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் ஆனது இப்ப இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த இடத்துல போன் நம்மள யூஸ் பண்ணதா இல்ல நம்ம போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? நம்மளை சுத்தி ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்கள தாண்டி சோஷியல் மீடியாஸ்ல இருக்கக்கூடியவங்களை பத்தி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய பர்த்டே என்ன, அவங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும், அவங்க நாளைக்கு எந்த இடத்துல வெக்கேஷன் போறாங்க, அவங்க யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நமக்கு யாருன்னே தெரியாதவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ டெய்லி ஒரு ஃபேஸை பார்க்கும் பொழுது அவங்க கூட நமக்கு எமோஷனலான ஒரு சப்போர்ட் ஆனது கிடைக்குது. ஸோ நம்மளுடைய பிரெயினுமே ஆட்டோமேட்டிக்கலா அவங்க என்ன சொன்னாலுமே கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களை விட நம்ம தெரியாதவங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் இங்க ஒரு ரியல் பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன்ல யாருனாலும் எதை பத்தி பேசினாலும் அவங்க எக்ஸ்பர்ட்னு நினைக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஒரு ஃபேக்கான மோட்டிவேஷன், ஃபேக்கான குரு, ஃபேக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்னு இப்படி அவங்களையே வந்து லேபிள் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் 4 மணிக்கு எழுந்தா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 4 மணிக்கு எழுந்துக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம 4 மணிக்கு எழுந்து நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்றோம்ன்றது ரொம்பவே முக்கியம். 18 hours கிட்ட ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போய் தூங்குங்க இப்படிலாம் சொல்றதுனால நம்மளுடைய ஸ்லீப் தான் பாதிக்கும். நம்மளுடைய ஸ்லீப் மட்டும் இல்லாம நம்மளோட ஹார்மோன்ஸ்லயுமே பல சேஞ்சஸ் எல்லாமே வரும். இங்க எல்லாமே மார்க்கெட்டா மாறிடுச்சு. நம்ம படிக்கிறதுல இருந்து, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து, நம்ம போடுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, ஜிம் போறதா இருக்கட்டும், ஜிம்ல எந்த மாதிரியான ஒர்க் அவுட் நம்ம எடுக்கணும் அதை எடுத்து நம்ம சோஷியல் மீடியாஸ்ல போடுறோம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே ஒரு ஃபேக்கான ஒரு லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையா அந்த ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது ஃபைன். ஒரு சில விஷயங்கள்லாம் 30 நாள்ல நீங்க இதை பண்ணீங்கன்னா நீங்க இவ்வளவு ஒல்லியா மாறிடுவீங்க. 30 நாள்ல நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி ஆனது பெர்ஃபெக்ட்டா மாறிடும். இப்படி எல்லாம் சொல்றதுனால ஃபேக்கா வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஒரு ப்ராப்பரா படிச்சுட்டு வந்த ஒரு டாக்டர் அவங்க சொல்றதெல்லாம் தாண்டி இன்ஃப்ளூயன்சர் சொல்றதை தான் மக்கள் இப்போ நம்பிட்டும் இருக்காங்க. இப்போ நம்மளால ஒரு வீடியோ ப்ரூஃபை கூட வச்சு அது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டீப் ஃபேக் வீடியோஸ், ஏஐ வீடியோஸ்னு சொல்லிட்டு அதுக்குமே எல்லா ஒரு ஆல்டர்னேட்டிவ்மே வந்துருச்சு. ஸோ இதனால நம்மளோட ரியல் ஃபேஸை நம்ம காட்டாம ஏஐ மூலமா நம்மளுடைய போட்டோஸை வச்சு போஸ்டும் பண்றோம். நாமளே நம்மளுடைய ஐடென்டிட்டியும் நம்மளையும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இதெல்லாம் மாறிட்டு இருக்கு. இங்க எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் ஃபேக் கிடையாது. ஒரு சில நல்ல இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காங்க, எஜுகேஷனை டீச் பண்றவங்களும் இருக்காங்க, ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சில ஃபேக் இன்ஃப்ளூயன்சஸ் மக்களை இன்னுமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இங்க தப்பு கிடையாது. ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸே இங்க மேனிபுலேஷனா இப்போ மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாலோவர்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்கலாம், வியூவர்ஸையும் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும், அதுல தேவையான கமெண்ட்ஸ் போடுறதுக்குமே நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும். ஸோ இப்படி இது எல்லாமே ஒரு ஐடி விங்ஸ் மாதிரி எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் பிஆர் எல்லாமே வச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாலிட்டிங்கிறதே இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாஸ்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ பார்க்குறாங்க. அவங்க சைட்ல இருந்து அவங்க ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வராங்க, இந்த சைட்ல இருந்து ஒரு கேமரா வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா வீடியோ எடுத்து அதுக்கான ஒரு சாங்ஸ்லாம் மேட்ச் பண்ணி போடும் பொழுது நார்மலா மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நமக்குலாம் வந்து கிடைக்கல, நமக்கே இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு
அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க, நீயே எனக்கு இவ்வளோ பண்ணலன்னு சொல்லிட்டு அதுவுமே இந்த இடத்துல ப்ராப்ளமாக ஆகுது. அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கறதுமே ஒரு ஸ்பான்சராக இருப்பாங்க, அதுவுமே ஒரு ப்ரொமோஷனாக இருப்பாங்கன்றது எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் அவங்க யோசிக்கக்கூடிய நிலைமையில இல்லை. இது எல்லாமே அவங்கள மேனிபுலேட் பண்ணுற அளவுக்கு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு MLM லைஃப் ஸ்டைல் ஆனது இப்போ சோஷியல் மீடியாஸ்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்டா இப்போ இது எல்லாமே மாறிட்டு இருக்கு. இதுல சில குரூப்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும், இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நீங்க இதுல ஒரு 5 பேரை சேர்க்கணும், அந்த 5 பேர் இன்னொரு ஒரு 5 பேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி அந்த ஒரு செயின் ஆனது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு ஒரு பேட்சஸ்லாம் தருவாங்க, லைஃப் ஸ்டைலே மாறிடும், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு நிலைமையில இருந்தேன், இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு, என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நான் லக்ஸரியான ஒரு கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ஒரு ஃபேக்கா மேனிபுலேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே எப்படி பீப்புளை அட்ராக்ட் பண்றாங்க, ஒரு லக்ஸுரியஸான ஒரு கஃபே மீட்டிங்கை அங்க அரேஞ்ச் பண்றாங்க, அப்புறம் பிளேசர்லாம் போட்டு ஒரு போட்டோஸ்லாம் போடுறது, ரிச்சஸ்டான ஒரு ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபோனை ஷோகேஸ் பண்றது, என்கிட்ட நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிவீல் பண்றது, அதுக்கப்புறம் கார்கி ஒரு CEO அளவுக்கான ஒரு கேப்ஷன், இந்த மாதிரி எல்லாம் மக்களை அவங்க அட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சதுரங்க வேட்டை படத்திலேயே ஆல்ரெடி வந்து இதை காட்டியிருப்பாங்க. ஸோ MLM சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி மேனிபுலேஷன் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மணி எல்லாம் ஏமாத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய சொசைட்டியில ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும்னா அதையுமே எடுத்து போடுறாங்க. ஆனால் அந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து SPF 15 சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கு. பட் என்னதான் அந்த SPF 50 சன்ஸ்கிரீன் ஆனது நம்ம வந்து போட்டாலுமே அது 24 ஹவர்ஸ்க்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்றதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றது தான் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்புறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டாக்டர் சொல்றதெல்லாம் தாண்டி ChatGPTலும் கூகுள்லையுமே கேட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது இங்கே எல்லாமே சோஷியல் மீடியாஸ், இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஸை பேஸ் பண்ணி இப்போ இருந்துட்டு இருக்கு. அண்ட் காலேஜ் டிகிரி எல்லாம் வேஸ்ட்டு, 9 to 5 ஜாப் எல்லாமே வேஸ்ட்டு, நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டராக மாறுங்க, அப்போ தான் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம், நம்ம பேசிக்காக நமக்கான ஒரு டிகிரி இது எல்லாமே வச்சுட்டு நம்ம இந்த வேலைகள்லாம் பண்ணும் பொழுது தான் அது நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னா இது இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைட்ல போய் நீங்க விழுந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபேக்கா எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனாலும் அவங்க அதுல காசு வாங்கிட்டு வந்து நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல 4 பேரை நீங்க இதுல ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து கேஷுவலா எல்லா கடைக்குமே ஒரு சில கடைக்கெல்லாம் நம்ம வந்து போயிருப்போம், நம்ம அந்த கடையில போய் ஃபுட் எல்லாமே சாப்பிட்ருப்போம். அதே கடையில போயிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த கடைக்கு வாங்க இங்கே சூப்பராக இருக்குது ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. ஸோ அதை நம்பிட்டு போய் நம்ம போய் சாப்பிட போனால் அந்த அளவுக்குலாம் அங்கே இருக்காது, ஒரு ஆவரேஜான ஒரு ஃபுட்டு தான் இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அவங்க மேனிபுலேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு மேனிபுலேஷன்ல அவங்களுக்கே தெரியாம போய் விழுந்துடுறாங்க. இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்பு கிடையாது, ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸை ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும். அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லாம இந்த சொசைட்டில அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பண்ணணும். ஸோ அவங்களுடைய காசுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எல்லாமே வந்து பீப்புளை மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எல்லாருமே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸரை நம்புறதுக்கு முன்னாடி அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குது, ஸோ ரீல்ஸ்க்காக பண்ணுறாங்களா, அவங்க ரியலாக தான் இந்த லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அண்ட் அவங்களோட உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணாமல் உங்களுடைய பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை, ரியலான ஒரு லைஃப்பை நீங்கள் லீவ் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் வாழுங்க. ஸோ யாருமே ரொம்பவே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு வீடியோஸில் எது சொன்னாலும் அதுதான் கரெக்டுன்னு இல்லாமல் நீங்கள் ஓனாக யோசிச்சு ட்ரஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.
யாரெல்லாம் ஃபேக்கான இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு இருக்காங்கன்றதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்கள நம்பக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.